إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடத்துமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை மஸ்ஜித் அடிப்படையான உம்மத்தார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அத்தாஸ் பின் மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தெளிவதற்கு முன்னால ஒரு சிலைக்கு முன்னால போயிட்டு அந்த சில வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் அந்த சிலையை பேச வச்சார். குல்லி கபாயிலி மின் சுலைமின் வ குல்லிஹா ஹலக ظிமாது வ ஃபாஸ அஹ்லுல் மஸ்ஜிதி. அந்த சிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வச்சான். அந்த சிலை என்ன செஞ்சுச்சுண்டா, சஹாபி அவர் இஸ்லாத்தை தெளிவதற்கு முன்னால வணக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த சில பேசுது, நீங்க பேச்சு பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய கோத்திரம் ஏனைய கோத்திரங்களுக்கு பேச்சு நீங்க செய்தியை சொல்லுங்க.
ரிமாத் என்று செல்லக்கூடிய சில, நீங்க யார தெய்வமாக நினைச்சு கொண்டு எந்த சிலையை நீங்க வணங்கி இருக்கிறீங்களோ அந்த சிலையுடைய காலம் முடிந்து விட்டது, அந்த சிலை ஹலாக்காகி விட்டது, அழிஞ்சு விட்டது. அப்ப யாரு வெற்றி பெற்றாங்க? அஹ்லுல் மஸ்ஜிதி, அஹ்லுல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குரியவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதாக சொல்லுங்க. அது யாரு மஸ்ஜிதுக்குரியவர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு மக்கள் மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் என்பது குர்ஆன் சுன்னா மூலமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அததான் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப சுருக்கமாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித்ல 4 அமல்கள் நடந்துச்சு. முதலாவது தஅவத், இரண்டாவது தஅலீம், மூணாவது திக்ர் இபாதத், நாலாவது ஹிதுமத். இந்த 4 அமல்கள் மூலமாக முழு கம்யூனிட்டிய, முழு சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியின் பக்கம் கொண்டு போனார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தற்காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த 4 விடயங்களை விவரமான அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகம் வெற்றி பெறணும் என்றா அந்த சமூகம் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறது ஆக முக்கியம். அந்த சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கணும் என்றா மஸ்ஜிதின் மூலமாக 10 அம்சங்கள், அமல்கள் நடக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அதுல முதலாவது சொல்றாங்க குர்ஆன் ஃபார் ஆல், எல்லோருக்கும் குர்ஆன் என்ற அமைப்புல முழு மஹல்ல வாசிகள் எல்லாத்தையும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாற்றுங்க. இரண்டாவது சொல்றாங்க பவர்ட்டி இராடிகேஷன், நீங்க வறுமையை போக்குங்க, மஹல்லல வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடாது. மூணாவது சொல்றாங்க ஹெல்த்தி கம்யூனிட்டி என்ற அமைப்புல ஆரோக்கியம் உள்ள சமூகத்துல ஆரோக்கியம் உள்ள ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம் உருவாகும். நாலாவது சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி அந்த மஹல்ல வாசிகளுக்கு கொடுக்கிறது ஆக முக்கியமான விஷயம். அஞ்சாவது விஷயம் சொல்றாங்க ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட், குடும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் மேம்பாட்டுக்காக வேண்டிய ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்பத்துடைய கட்டமைப்பு சரியான அமைப்புல வலுப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்றாங்க. ஆறாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சொல்றாங்க விமென்ஸ் டெவலப்மெண்ட், பெண்களை வலுப்படுத்துறது, பெண்களை இன்னும் டெவலப் பண்றது. அதுக்கு பின்னால ஏழாவது சொல்றாங்க யூத் டெவலப்மெண்ட், வாலிபர்கள், அதுதான் வருங்கால சமுதாயம், அவர்களுடைய டெவலப்மெண்ட்காக வேண்டி, மேம்பாட்டுக்காக வேண்டி முயற்சி செய்யறது. அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி முயற்சி செய்யறது. ஒன்பதாவது சொல்றாங்க சோசியல் ஸ்ட்ரக்சர், முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, இந்த மஸ்ஜித் மாத்திரம் அல்ல, ஏனைய மஸ்ஜித்களோட, ஏனைய சமூகத்தார்களோட நாங்க ஒரு கம்யூனிட்டியாக நாங்க எப்படி எழுந்து நிற்கிறது. பத்தாவது சொல்றாங்க பேட்ரியாட்டிசம், சொல்றாங்க சமூக பற்று மட்டுமல்ல, எங்களுக்கு நாட்டு பற்றுள்ள மக்களாக நாங்க மாற வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சுன்னஹ் அடிப்படையாக வச்சு உலமாக்கள் இந்த 10 அம்ச திட்டங்களை விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மஹல்லா, ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி டெவலப் ஆகணும் என்றா இந்த 10 அம்சங்கள்ல மஸ்ஜித் அடிப்படையாக வச்சு கவனம் செலுத்துறதாக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் ஃபார் ஆல் என்று சொல்லக்கூடிய நேரத்துல கவலைக்குரிய விஷயம் 1.9 பில்லியன் முஸ்லிம்கள் உலகத்துல வாழ்றாங்க. ஒரு ரிசர்ச் ஒன்று செல்வது தரத்திலான அமைப்புல, லேசான அமைப்புல குர்ஆன் ஓதக்கூடியவங்க 1.9 பில்லியன்ல வெறும் 4% தான் இருக்கிறாங்க. 96% முஸ்லிம்களுக்கு சரளமாக குர்ஆன் ஓத முடியாது. நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். குர்ஆனை தந்தா சரளமாக ஓதக்கூடிய அமைப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்குதா? எந்த ரப்புல் ஆலமீன் முழு உலகத்துடைய வெற்றிக்காக வேண்டி குர்ஆனை இறக்கினானோ அந்த குர்ஆனை சரளமான அமைப்புல ஓத தெரியாம கபருக்கு போறது இருக்குது, இங்கிலீஷ்ல ஃப்ளூவன்ஸ் இருக்குது, சிங்களத்துல ஃப்ளூவன்ஸ் இருக்குது, குர்ஆனை கொடுத்தா முக்குறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சரளமான அமைப்புல குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் முழு உலகத்துல முஸ்லிம்கள் 4 வீதம் தான் இருந்தாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 4 வருடங்கள் மால்டல ஜெயிலுக்குள்ள போடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கு பின்னால வெளியே வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய வீழ்ச்சிக்கு முதலாவது காரணம் முஸ்லிம்களுக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு இல்லாம போயிடுச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மஸ்ஜித் என்று வந்தா மஹல்லில் இருக்கக்கூடிய சிறார்கள் மாத்திரம் அல்ல, வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லாத்துக்குமே குர்ஆனுடைய ஆர்வத்தை ஊட்டி அந்த குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரலாக முக்கியம். அதே மாதிரி தஃப்சீர் என்ற அமைப்புல எந்தெந்த சூறாக்களை நாங்க தொழுகையில ஓதுவோமோ அதனுடைய கருத்தை எழுதி ஃபாத்திஹாவுடைய கருத்து தெரியாம கபருக்கு போறோம் என்ன யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கேவலம் என்பதா. வச்சிருக்கிறான் பாத்தியா, ஆனா பாத்தியா அல்லாஹ்க்கு முன்னால் ஓதுறோம், அதனுடைய கருத்து தெரியாம நாங்க கபருக்கு போறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகம் முன்னுக்கு போகணுமா குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாக நாங்க மாறுறது ஆக முக்கியம். இரண்டாவது செய்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவர்ட்டி இராடிகேஷன். நாங்க ஒரு மஹல்லா என்று வரக்கூடிய நேரத்துல வறுமையை போக்குறது ஆக முக்கியம். ஏன் நான் சொல்றேன், குர்ஆன ஓது, குர்ஆன படி என்று சொன்னாலும் எப்போ ஒரு மனிதனுக்கு பசிக்குமோ அந்த நேரத்துல குர்ஆன படிக்கிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வர மாட்டார். பேசிக் ரெக்வயர்மெண்ட், தின்றதுக்கு ஒன்றும் இல்ல, உடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, வாழ்றதுக்கு இடம் இல்ல, என்ன கல்வி, என்ன குர்ஆன் என்றுதான் மக்கள் யோசிப்பாங்க. எனவே இஸ்லாம் பவர்ட்டி என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்திலேயும் மஸ்ஜிதுல் நபவியில ஒரு தர்த்தீப் ஒன்று இருந்துச்சு. அஸ்ஹாபு சுஃபாவுடைய இடத்துல ஈச்சப்பழம் கொலைகளை வசதி உள்ள சஹாபாக்கள் வந்து எப்பவும் தொங்க வைப்பாங்க. 24/7 365 எப்ப வந்தாலும் மஸ்ஜித்ல சாப்பாடு இருக்கு. எங்கேது? மஸ்ஜிதுல் நபவியில. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்களும் யோசிக்கணும், ஒரு ஃபுட் பேங்க் என்ற அமைப்புல அல்லது கிளாத் பேங்க் என்ற அமைப்புல எப்ப வந்தாலும் ஏழைகள் 3 நேரம் தின்னான் என்ற மஹல்லால ஒருவர் இருக்கக்கூடாது. அவர் ஓப்பனர் வந்து சொல்லணும், என்ற நிலைமை இப்படிதான் இருக்குது. ஓகே, இந்த ஃபுட் பேங்க்ல போங்க, எப்ப பார்த்தாலும் தேங்காய் இருக்கும், அரிசி இருக்கும், மாவு இருக்கும், நீங்க அதை எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரு முறையான தர்த்தீப் ஒன்று வச்சு ஏன் செய்ய முடியாது? ஒரு சில மஸ்ஜித்கள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார். கிளாத் பேங்க் கொண்டு உடுக்கிறதுக்கு ஆடைகள் இல்ல. எங்க வீட்டுல மேலதிகமாக பாதிக்கக்கூடிய உடுப்பு இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல எடுக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு முறைதான் மக்கள் வறுமை போட்டதுக்கு கீழே இருக்கக்கூடாது. எங்களை ஜகாத் பைத்துல் ஜகாத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ஸ்ரீலங்கால பிலோ பாவர்ட்டி லைன்ல 24.5% மக்கள் இருக்கிறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன். எங்கட மஹல்லா எடுத்து பார்த்தாலும் பைத்துல் ஜகாத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது 20% கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிலோ பாவர்ட்டி லைன். எங்கட மஹல்லாவே இருக்கிறாங்க, எங்கட மஹல்லால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய நேரத்துல அந்த பேசிக் நீட்ஸ் என்னன்றதை பார்த்து ப்ரொவைட் பண்ணினான். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க எல்லாமே பல பிளான்ஸ் வைக்கலாம். I want to be a doctor, I want to be a alim, I want to be a mufti, I want to go in IT field. பல ஆசைகள் எல்லாமே இருக்கு. ஆனா எது ஒரு காட்டும் உங்களோட உடம்புடைய ஹெல்த் நீங்க கவனம் செலுத்தலையோ 20 வருஷம் 30 வருஷம் போகல அந்த பலா எல்லாமே திண்டு 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 என்ன ஆளாக்க மாறுவோம் என்றா எங்களுக்கு ஒரு இலக்கொண்டு இருக்குது அடைகிறதுக்கு. ஆனா 20-30 வயசாக போல பிளட் சுகர் இருக்குது ஹஜ்ரத், எனக்கு பிளட் பிரஷர் இருக்குது ஹஜ்ரத், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ஹஜ்ரத், வாழ வேண்டிய ஆள், சர்வீஸ் பண்ண வேண்டிய ஆள் மௌத்தா போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலத்துல ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் எப்படியா கொண்ட ஒரு சட்டத்தை வச்சாங்க. எப்படி சிங்கப்பூர்ல இப்ப இருக்குதோ, சிங்கப்பூர் இப்ப செய்து 1400 வருடங்களுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தர்த்தீப் வச்சாங்கன்னா மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கிறது ஒவ்வொரு வாலிபருக்கும் வாஜிப் என்பதாக வச்சாங்க. சிங்கப்பூர்ல 2 வருஷம் நீங்க எந்த ஊர்ல போனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் எப்படியோ மிலிட்டரி ட்ரைனிங் வரதான் ஓடும். எந்த அளவுக்கு தப்பா இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல அந்த மிலிட்டரி ட்ரைனிங், சில வாலிபர்கள் அந்த ட்ரைனிங் செஷன்ல வஃபாத் ஆகிட்டாங்க. அவ்வளவு கடினமான ட்ரைனிங். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க, நீங்க வச்சிருக்கிற ட்ரைனிங்ல சிலவங்க மௌத்தா போறாங்க,
சொன்னால் ஒரு சிலர்கள் மௌத்தாகட்டும், ஆனா இவருடைய தரத்தை நான் குறைக்கவே மாட்டேன் என்பதான். ஏன் எல்லாமே ஆரோக்கியமாக ஆர்வமாக இருக்கிறதாக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, சில நாடுகள்ல நாங்க பார்க்கிறோம் மஸ்ஜித் மூலமாக ஒரு ஜிம்முக்குரிய ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல ஜிம்முக்கு போங்க, நீங்க பே பண்ணி போங்க, அல்லது பே பண்ணாதா மஸ்ஜித் வரும். உங்களுக்கு பெண்களுக்காக வேண்டிய ஒரு வேற செஷன் பெண்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக வச்சு செய்யும் என்றா. ஏன் ஆண்களை விட பெண்கள் இப்ப நோயாளிகளாக ஆகிறார். அல்லாஹ் ரஹ்மத் செய்து மாஷா அல்லாஹ் மஹல்லில் உள்ள டாக்டர்ஸ் முன்வந்து நேற்று அல்லது முந்தநாட்டு ஒரு கேம்ப் கொண்டு வச்சாங்களா இல்லையா? அதுல ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. 43 பேர் வந்தாங்க. 140க்கு மேல பிளட் சுகர் உள்ளவங்க 17 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 39% இருக்குது. 39% நோயாளிகள் பிளட் சுகர் இருக்குது என்றால் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்காவே 4 பேர் ஒருத்தருக்கு பிளட் சுகர் இருக்குது. எனவே ஒரு மஹல்ல வந்து வளரணும் என்றா வெறும் குர்ஆன் மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு நபருடைய உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கிறதும் அந்த மஹல்ல வாசிகளுக்குரிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளா வச்சுக்கிறார். அதே மாதிரி இதெல்லாம் வரலாறோட தொடர்பானது. அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குவாலிட்டி எஜுகேஷன் என்று சொல்லுவாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் என்று வரக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி ஒன்று உருவாகணும் என்றா ஒவ்வொருத்தரும் ஹாஃபிஸாக, ஒவ்வொருத்தரும் ஆலிமாக இருக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணுமா, அதுல ஆலிமும் இருப்பார், ஹாஃபிஸும் இருப்பார், காரியும் இருப்பார், முஃப்தியும் இருப்பார், டாக்டரும் இருப்பார், என்ஜினியரும் இருப்பார், லாயரும் இருப்பார், ஐடி ஃபீல்டும் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலும் நாங்க அதுக்குரிய தரமான கல்வியை கொடுக்கிறது இருக்குது. இதாக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. 2 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இராக்குக்கு அனுப்புறாங்க டெக்னாலஜியை படிக்கிறதுக்காகவே. அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு 2 சஹாபாக்களை அனுப்புறாங்க இராக்குக்கு. இல்ல ஹுனைனை விட நீங்க அங்க போங்க, நாங்க ஹுனைனை பார்த்து போயிடுவோம். எங்களுக்கு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணா டெக்னிக்கலி சவுண்டான ஆட்களும் இருக்கிறாங்க. பதில்ல எடுத்த கைதிகள் அந்நிய மக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட கம்யூனிட்டியுடைய லாங்குவேஜ் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ண அந்த காபிர்கள் எங்களோட யுத்தம் செய்ய வந்தவங்க, நீங்க எங்களோட சிறார்களுக்கு லாங்குவேஜ் படிச்சு கொடுங்க என்பதாக சொல்ல போட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மஹல்லா என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க பார்க்கணும் ஒரு 20% கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆக போங்க. கவலைக்குரிய விஷயம், கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆக எங்களை முஸ்லிம்கள் இல்ல என்ற நிலைமை வந்திருக்கு. ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்ள இல்லாத நிலைமை இருக்குது. எனவே 20% கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆக நாங்க ஆர்வம் அனுப்புவோம். ஒரு 20% சயின்ஸ் டெக்னாலஜியுடைய விஷயத்துல நீங்க டெவலப் ஆகுங்க. இன்னொரு 20% நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் லைன்ல போங்க, கம்யூனிட்டி டெவலப் பண்ண. இன்னொரு 20% பிசினஸ்ல இருக்கீங்க. எனவே ஹெல்த் கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அமைப்புல நாங்க வழிகாட்டல் செய்யறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். வல்லாஹி சொல்றேன், இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபெமினிசம், பெண் இனவாதம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்லுதான் நீங்க இப்ப விளங்கணும் என்ற எந்த தேவையும் இல்ல. LGBTQ ஆண திருமணம் முடிக்கிறது, பெண்ணு திருமணம் முடிக்கிறது, இப்படியா கொண்டு ஒரு கல்ச்சர் உருவாகக்கூடிய இந்த காலத்துல ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை நானும் நீங்களும் பாதுகாக்க இல்லாட்டி எங்களோட வருங்கால சமுதாயம் மோசமான வழிகளுக்கு போவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே கணவன் மனைவியுடைய தொடர்பு எப்படி இருக்கணும், பிள்ளைகள் உம்மா வாப்பாவோட எப்படி தொடர்பு வைக்கணும், அதே மாதிரி உம்மா வாப்பா பிள்ளை வளர்ப்பு எந்த அமைப்புல செய்யணும், ஒரு குடும்பத்தை எப்படி நாங்க அழகான அமைப்புல ரன் பண்ணணும். அது மாத்திரமல்ல, என்னுடைய எக்ஸ்பாண்டட் ஃபேமிலி, நானமார்கள் தம்பிமார்கள் மாத்திரமல்ல, மாமா மைனி சாச்சா சாட்சி, இவர்களோட குடும்ப உறவை எப்படி மெயின்டைன் பண்றது என்றது இருக்குது. ஆக முக்கியம். இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு கீழ இவைகளுக்குரிய வழிபாட்டல் செய்யறது ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் கடமையாக இருக்குது. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உடஞ்சு போயிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாளுக்கு நாள் டிவோர்ஸ் உடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருது. கவுன்சிலிங் சென்டர் வெள்ளவத்தில் இருக்குது. ஒரு கவுன்சிலிங் சென்டர்
4 தாசிமார்கள் கிட்ட இருந்து அந்த நேரத்துல வந்துச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா முதல் வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சு முதல் வருஷத்துக்குள்ள 10% டிவோர்ஸுக்கு போகுது, பசங்களுக்கு போகுது. கல்யாணம் முடிச்சு 2வது வருஷத்திலிருந்து 10வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 70% டிவோர்ஸுக்கு போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, கல்யாணம் முடிச்சு 5, 6, 7 வருடங்களுக்குள்ள டிவோர்ஸுக்கு 70% போகுதுண்டா வாழ போறது எவ்வளவு பர்சன்ட்? ஒரு 20%, 30% தான் வாழ போகுது. அதுவும் கவலைக்குரிய விஷயம். சிலது 15 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகும் டிவோர்ஸுக்கு போகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு வழிகாட்டல் செய்ய வேண்டிய தேவை. ஒரு குடும்பத்துக்கு போறதுக்கு முன்னால ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங், எப்படி கணவன் மனைவி நடந்து கொள்வது, இவைகளை ஒரு மஸ்ஜித் அடிப்படையாக வச்சு ட்ரைனிங் கொடுக்கிறது ஆக முக்கியமான தேவையாக இருக்குது. அதே மாதிரிதான் விமென்ஸ் டெவலப்மெண்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல பெண்கள் வந்து டைரக்டாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذهب الرجال بحديثه. ரசூலுல்லாஹ் ஆண்கள் வந்து உங்களுக்கு படிச்சுட்டு போறாங்க, யா ரசூலுல்லாஹ், فاجعل لنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا ما علمك الله. எங்களுக்கு ஒரு நாள், ஒரு இடம், ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே அல்லாஹ் எதை படிச்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு படிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள, நேரத்தை, இடத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வாங்க நான் படிச்சுட்டாரேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அமைப்புல தான் வாராந்த தாலீம் என்ற அமைப்புல பல முயற்சிகள் நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெண்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை பற்றி மஸ்ஜித் அடிப்படையாக வச்சு புரோகிராம் வைக்கிறது ஆக முக்கியம். குறிப்பிட்டு இந்த காலம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு இந்த காலத்துல பெண்களை நீங்க அந்த தொழிலுக்கு போங்க, இந்த தொழிலுக்கு போங்கன்னு முடிக்கல. நீங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒரு மினிஸ்டராக, பிரைம் மினிஸ்டராக, ஒரு பிரசிடென்டாக இருங்க என்று செல்லக்கூடிய காலம். இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல எங்களோட பெண்களை நாங்க தயாரிக்கல, எங்களோட பெண்களும் பெற்று பேசிடுவாங்க. யூனிவர்சிட்டி பேசிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய அமைப்புல அவர்களுக்கு வழிகாட்டாத பட்சத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட உம்மத்துடைய பெண்களை அவர்களுடைய கைக்கு எடுப்பாங்க. எனவே படிக்க வைப்போம். அதுவும் குறிப்பாக பெண்கள் என்று வந்தா பெண்களோட சம்பந்தப்பட்ட சைக்காலஜி, பெண்களோட சம்பந்தப்பட்ட மேத்தமெட்டி, பெண்களோட சம்பந்தப்பட்ட டீச்சிங், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு முமர்ரிதா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய முதலாவது நர்ஸ், மஸ்ஜிதுக்கு பக்கத்துல கிளினிக் இருந்துச்சு, அந்த கிளினிக்ல முதலாவது நர்ஸாக ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வேலை செஞ்சாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட பெண்கள் வீட்டில இருந்து ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த வீட்டுடைய செலவை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, இந்த காலத்துல அதுக்கும் ட்ரைனிங் இருக்குது. கணவனுடைய வருமானம் எவ்வளவு? 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். அந்த 50,000 ரூபாய் எப்படி உங்களோட செலவுக்கு ஆக்கணும், அதுக்குரிய ட்ரைனிங்க கொடுக்கிறது கட்டாயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெண்களை மறக்க முடியாது. அதே மாதிரிதான் வாலிபர்கள் என்று வரக்கூடிய நேரத்துல எங்களோட வருங்கால சமுதாயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சுத்தி வர இருந்ததே வாலிபர்கள் தான். வாலிபர்கள் எப்படியா கொண்ட நிலைமைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்தினாங்க என்றா ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு இஸ்லாத்தை செல்லக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்தான். ஆனா கவலைக்குரிய விஷயம், நாடுகளுக்கு போயிட்டு இஸ்லாம் அல்ல, ஒரு ஊருக்கு போயிட்டு இஸ்லாம் அல்ல, ஒரு வீட்டுக்கு போயிட்டு இஸ்லாம் அல்ல, அவரது வாழ்க்கைக்குள்ள இஸ்லாம் எடுக்க இயலாத நிலைமையில என்னோட வாலிபர்கள் இருக்கிறார். இல்ல மாஷா அல்லாஹ், இந்த ரிலீஃபுடைய நேரங்கள்ல நாங்க பார்த்தோம், மாஷா அல்லாஹ், வாலிபர்கள் முன் வந்து எத்தனையோ விஷயங்கள் செஞ்சாங்க. அத போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமூகத்துல வாலிபர்களை லீடர்ஷிப் குவாலிட்டியுடைய ட்ரைனிங் நாங்க வைக்கதான். எப்படி லீடர், நீங்க எப்படி ஒரு சமூக தலைவராக மாறணும், அது ஸ்கூல்ல அல்ல, மஸ்ஜித்ல நாங்க படிச்சு கொடுக்கிறதாக முக்கியம். சமூக தலைவராக எப்படி ஆகுவீங்க? கம்யூனிகேஷன், உங்களோட பேச்சு வார்த்தைகள் எந்த அமைப்பில் இருக்கணும், உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்குரிய ட்ரைனிங் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
மஸ்ஜித அடிப்படையாக வச்சு நாங்க வாலிபர்கள் அலப்பிச்சு செய்யறது கட்டாய தேவையாக இருக்குது. அதே மாதிரிதான் எக்கனாமிக்கல் growth, பொருளாதாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், மாஷா அல்லாஹ் பைத்துல் ஜகாத்துடைய மெயின் போக்கஸும் அதுதான். ஒரு சமூகம் முன்னேற்றம் அடையணுமா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கூடிய வழிமுறைகளை காட்டுவது முக்கியம். இந்த நாட்டுடைய ஜிடபிள்யூபிக்கு நாங்களும் ஒரு கன்ட்ரிபியூஷன் செய்வது முக்கியம். எனவே மக்களுடைய வறுமையை பார்த்து அவர்களை எக்கனாமிக்கலி சரிய கைடன்ஸ் என்ற அமைப்புல சரி, உங்களோட வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை பார்த்தா நீங்க இந்த தொழில முன்னேற்றம் அடைஞ்சு உங்களுக்கு இந்த அமைப்புல வாழலாம் என்ற வழிகாட்டல் செஞ்சு பொருளாதார மேம்பாட்டை காட்டுறது முக்கியமான தேவை. அதே மாதிரிதான் சோசியல் ஸ்ட்ரக்சர். ஒரு சமூகம் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மஸ்ஜித் அல்ல. உதாரணத்துக்கு ஜமதகோட இங்க வந்தா அது ஒரு பெடரேஷனாக வச்சு இந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்கு, அந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த 7, 8, 9 மஸ்ஜிதுக்கு ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் உண்டு, ஒரு விமென்ஸ் ட்ரைனிங் சென்டர் உண்டு, அதே மாதிரி ஒரு தொழிலுக்குரிய ஒரு சென்டர் உண்டு, கையெழுத்தாக வேண்டிய ஒரு சென்டர் உண்டு. எல்லாமே ஒரு மஹல்லால செய்ய கஷ்டம், எல்லா மஹல்லாக்களும் சேர்ந்து செய்வது முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு என்றா ஈராக்ல ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சு. அந்த மஹல்லால உள்ள சிலர்கள் கபரை மறுக்கக்கூடிய நிலைமை ஒன்று உண்டாச்சு. அந்த நேரத்துல மஸ்ஜித்ல மசூரா பண்றாங்க, சொல்றாங்க நாங்க மதீனாக்கு ஒரு ஜமா கொண்டு போவோம், அங்க பேசி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த விஷயத்தை படிச்சுட்டு வருவோம், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு மஸ்ஜித்ல ப்ராப்ளம் இருக்குது, அடுத்த மஸ்ஜித் கிட்ட வந்து வழிமுறைகளை கேட்கிறாங்க. இது ஹயாத்து ஸஹாபால சம்பவம் வருவது. அது மாத்திரமல்ல, நாங்க வாழ்றது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க. நானும் எந்த விலகினத்தை சொல்ல தயார். பக்கத்துல உள்ள அலிபின பன்சல் இருக்குது, குரும பன்சல் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, இவைகளோட இந்த மஹல்லாவோட நன்முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தொடர்பு அவர்களோட இருக்குது. அவர்களை மஸ்ஜிதுக்குள்ள கூப்பிட்டு மஸ்ஜித் என்றா இதுதான், சில கணேச போட்டு இஸ்லாம் என்றா இதுதான், இஸ்லாமிய வழிமுறைகள் இதுதான், ஓபன் மஸ்ஜித் ஹார்மனி சென்டர் என்று ஏன் நாங்கள் செய்யக்கூடாது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய காலத்துல கிறிஸ்டியன்ஸ் அலப்பிச்சாங்க மஸ்ஜிதுக்குள்ள, யஹூதிகள் அலப்பிச்சாங்க மஸ்ஜிதுக்குள்ள, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ள செஞ்சாங்க. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 10வது நாட்டு பற்று உள்ள மக்களாக மாறுறது முக்கியம். இந்த நாட்டுக்காக வேண்டி எங்கட மூதாதிகள் பாடுபட்டிருக்கிறாங்க, சுதந்திரத்துக்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் சவுதிக்கு போயிட்டு செட்டில் ஆகுவோம், அங்க செட்டில் ஆகும் என்றால் லேசா மலேசியாவும் எடுக்க மாட்டான், எந்த நாடும் எடுக்க மாட்டான். எனவே மௌத்தா போறோம் இந்த நாட்டில் தான். எனவே இந்த நாட்டோடு ஒரு பற்று இருந்து இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி முயற்சி செய்யறது மாத்திரமல்ல, நாட்டுடைய ஹிதாயத்துக்காக வேண்டிய முயற்சி செய்யறது அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த 10 அம்சங்களை அடிப்படையாக வச்சு முயற்சி செய்யறதாக முக்கியம். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இந்த மஹல்லா வாசிகள் மினன் என்று சொன்னா சில நேரங்களில் யோசிக்கிறோம், மினன் என்ற மஹல்லால் இருக்கிறதும் ஒரு பெருமைதான். ஏன் பல நிகழ்ச்சிகளுக்கு பேசியிருக்கிறோம். மஸ்ஜித் என்று வந்தா அந்த மஸ்ஜிதை கட்டுறதுக்காக வேண்டி இவ்வளவு கோடி தேவை, இவ்வளவு மில்லியன் தேவை, அந்த ப்ரோக்ராம்களுக்கு போயிட்டு ஃபண்ட் ரேசிங் செஞ்சு எத்தனையோ நாடளாவிய ரீதியில போனீங்க அப்படி இப்படி எல்லாம் வந்துதான் மஸ்ஜிதை கட்டுறாங்க. வல்லாஹி சொல்றேன், இந்த மஸ்ஜித்ல கிட்டத்தட்ட இவ்வளவு வேலைகளை முடிக்கிறதுக்காக வேண்டி 22 கோடிக்கு மேல பேசிருக்கு. 22 கோடிக்கு மேல பேசிருக்குது. ஆனா 95க்கு மேல வீதம், 95 வீதத்துக்கு மேல மஹல்லால இப்ப வசிக்கக்கூடியவர்கள், மஹல்லால வசிச்சு வெளியில இருக்கக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்படி ஒரு மஸ்ஜித்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே மஸ்ஜிதுடைய கடைசி கட்டங்கள், முன்னுக்கு கேட்ட போடுறது, சேவத்தை செய்யறது, பேஸ்மெண்ட்ல சில வேலைகள் முடிக்கிறது, சோலா போடுறது. எனவே கிட்டத்தட்ட 1.25 கோடியுடைய தேவைதான். வெளிக்கு போவோம், பண்றேஜிங் ஒன்று செய்வோம், கடன் எடுப்போம், அங்களுக்கு பேசுவோம், இங்களுக்கு பேசுவோம். இல்ல இல்ல, மஹல்லா கிட்ட மட்டும்தான் நாங்க பிச்சை கேட்போம். எனவே மஹல்லா வாசிகள் முன் வந்து அந்த கடைசி வேலைகளையும் நாங்க முடிச்சுட்டோம். தனவந்தர்கள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் முன் வந்து நான் 1 மில்லியன் 1 மில்லியன் 1 மில்லியன் தந்தாலே விஷயம் முடிச்சு. அப்படி இல்லையா,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாஷா அல்லாஹ், தனவந்தர்கள் மாத்திரமல்ல, இந்த மஹல்லாவுடைய அழகு ஒவ்வொரு ஏழையும் அவர்கள் பங்களிப்பு செஞ்சிருக்கிறார். எனக்கு ஞாபகம் எப்ப போடு போடுவோமோ இவ்வளோ கோடி பேர் என்று பார்க்க போல ஒரு கிழமைக்குள்ள அது புல்லாகக்கூடிய நிலைமைகளை நாங்க பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைசி வேலைகளையும் நாங்க முடிச்சிட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எந்த 10 அம்சங்கள் சொல்லப்பட்டுச்சோ ரமஸானுக்கு பின்னால குறிப்பாக அதை போக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இன்ஷா அல்லாஹ் உண்டாக்கலாம். ஆனா ஆக முக்கியம் மஹல்லா வாசிகள் முன்வரணும். இந்த 10 அம்சங்கள்ல இந்த அம்சத்தில் எனக்கு நேரம் தரலாம், அந்த அம்சத்துக்கு நேரம் தரலாம், இதுக்கு நான் பாடுபடுறதுக்கு தயார், எனக்கு இந்த திறமை இருக்குது, அந்த அமைப்புல முன்வாரதையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். பணம் மாத்திரம் அல்ல, உங்களோட ஆற்றல், உங்களோட நேரத்தை கொண்டு வந்து நீங்க சமூகத்துக்காக வேண்டி செய்யறது ஒவ்வொருத்தருக்கும் அல்ல வாஜிபாக வச்சிருக்கிறான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக.